அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம், போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், தனுசு ராசியில் 2025 வருஷம் பிறக்கிறது. குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள். இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு. புதிய தொழில் கல்வி விருத்தியாகும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பு. அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள், அரசு உதவி எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வருட கிரகங்களில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு, ராகு, கேது 3 கிரக பயிற்சி இருக்கிறது. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாது. கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள்: மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா முதல் 2 பாதம் ஒரு ராசியிலும், மற்ற 2 பாதங்கள் இன்னொரு ராசியிலும் உடையப்பட்ட நட்சத்திரமாக, உடலற்ற நட்சத்திரமாக இருக்கும். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிறது, மனம் சஞ்சலப்படுறது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வனப்பும் வசீகரமும் உடையவர்கள், நல்ல அழகான தோற்றம் கொண்டவர்கள். கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் அமர்ந்திருக்கிறது. மற்ற 2 பாதங்கள் துலா ராசியில் அமர்ந்திருக்கிறது. இந்த பதிவில் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் காணலாம். சித்திரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் வருட தொடக்கத்தில் கடகராசியில் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கர நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 5ஆம் தேதி வரை கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்திலே நட்சத்திராதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம், பூமி, மண், நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், அது வீடு, மனை, நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. பூமியால், மண், நிலத்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம். 11ஆவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் தை மாதம் 5ஆம் தேதி வரை பார்த்து கொள்வது நல்லது. தை மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் மீண்டும் மிதுன ராசிக்கு செல்கிறார். பங்குனி மாதம் வரை மிதுன ராசியில் செவ்வாய் செல்வார். கன்னி ராசிக்கு 10ஆவது வீட்டிலே செவ்வாய் செல்லும் பொழுது தொழில் வேலை ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, சராசரியாக செல்லும். கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஓரளவு சிறப்பு. நட்சத்திராதிபதி முதல் 5 மாத காலம் வக்கரகதியிலும் நேசகதியிலும் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய சிந்தனைகள் செயலாக்கும் கால நேரம் உண்டு. கன்னி ராசிக்கு 9ஆவது வீட்டிலே குருபகவான் வந்திருக்கிறார். தை மாதம் 29ஆம் தேதி வரை வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். குரு வக்கரமாகும் போது அஷ்டமத்தையும் இயக்குவார். ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது சாட்சி சொல்லக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு வரும். குரு வக்கரகதியில் இருக்கும்போது தந்தையிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். நீண்ட தூர பயணம், பிரயாணங்கள் உண்டு. இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுலாம் 9ஆவது வீட்டிலே குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பயணங்களால் உடல் அலைச்சலும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். குருபகவானுடைய 5ஆம் பார்வை கன்னிராசிக்கு மிக சிறப்பாக கிடைக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கும்போது வரன் செட் ஆகும், உடனே திருமணம் நடக்கும். குருபகவானுடைய பார்வை பலமாக இருக்கும்போது நல்ல வேலை கிடைக்கும். தொழில் நன்கு விருத்தியாகும். தடையின்றி வருமானம் பெறலாம். கன்னி ராசிக்கு 7ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். 2025
தமிழோட படி சித்திரை மாதம் வரை 7வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது அவர் வந்து 7ஆம் வீட்டை பிரம்மாண்டமாக வளர்த்து கொண்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டு காலமாகவே கன்னிராசிக்கு ராகு கேதுவனுடைய நிலை சரியில்லை. பாம்பு போல் வாழ்க்கை வந்து வளைந்து நெளிந்து போய் கொண்டிருக்கிறது. கணவன் மனைக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனை ஒரே தொல்லை தொந்தரவாக இருக்கிறது. இதில் வந்து பிரிந்தவர்களும் உண்டு, பேசாமல் இருப்பவர்களும் உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரிடமும் ஒரு விரோதங்களை காட்டியிருக்கும். இன்னொரு 4 மாத காலம் 7ஆம் வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே இன்னொரு 1.5 வருஷத்துக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே சனி பலமாக இருக்கிறார். எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி கடனை கொடுத்து அடைக்கலாம். கடன் வந்து குறையும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் நிலம் சொத்து பேரில் இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த வழக்கு வில்லங்கம் கேஸெலாம் குறையும். உடலில் தெரியாத நோய், ஏதாவது தெரியாத நோய் இருந்துச்சுன்னா கூட மருந்து மாத்திரை எடுத்து நோயை அகற்றி விடலாம். 6ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வேலை வந்து பர்மனெண்ட்டு, உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், இப்படி வந்து நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. 2025ஆம் வருடம் தமிழோட படி சித்திரை மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது வந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடந்த 3 ஆண்டு காலமாக கேதுவால் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கும். பெரும்பாலானவர்கள் ஜோதிடர்கள் ஆகிருக்கலாம். மற்றவர்களுக்கு ஜோசியம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஜோதிடர்கள் ஆகிருக்கலாம். அந்த அளவுக்கு கேது பகவான் வந்து ஞானத்தை கொடுத்து விட்டார். அயன சைன போக விரயஸ்தானத்திற்கு கேது பயிற்சி ஆகும்போது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு, அயல்நாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொலை தொடர்புகள் மூலம், தகவல் தொடர்புகள் மூலம், மீடியா, செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, சினிமா, கலைத்துறைகள் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம். சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் செய்யும்போது உறக்கம் குறையும். அதிக நேரம் பகலில் ஓய்வெடுக்கக்கூடிய நிலை கூட சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். 12வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்யும்போது வீட்டிலேயே இருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. நீண்ட தூர பயணம், பாத யாத்திரை, கிரிவலம், ஆன்மீக சுற்றுலா சென்றக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. 6வது வீட்டிற்கு ராகு வரும்போது, சனி ராகு கூட்டணி சேரும்போது கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் சித்திரை மாதத்துக்கு பிறகு அரசு வேலைக்கு தேர்வு எழுதினா உடனே வேலை கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், விரும்பிய இடமாற்றங்கள் ஏற்படும். சர்வீஸ் ஸ்தானத்திலே 2 கிரகங்கள் அமரும்போது உங்களுடைய வேலை நன்றாக இருக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்த்த மாதிரி ப்ரமோஷன் வாங்கி அதிக பணம் சம்பாதிக்கலாம். கூடுதல் சம்பளமும் உண்டு. எதிராளி, பகையாளி, உங்களிடம் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தவங்க, வம்புக்கே சண்டைக்கு வந்தவங்க, இந்த மாதிரி எதிராளி பகையாளெலாம் ஒளிந்து விடுவார்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நண்பர்களாக மாறி விடுவார்கள். அடுத்த 1.5 வருஷம் இது வந்து நடக்கப் போகிறது. 2025ஆம் வருடம் தமிழோட படி வைகாசி மாதம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். கன்னிராசிக்கு 10வது வீட்டிலே குரு பெயர்ச்சியாகி அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்திலே 10லே குரு வரும்போது கன்னிராசிக்கு சுக கலத்தராதிபதி, அதே வகையில் அவர் வந்து மாரக பாதகாதிபதியாக இருக்கும்போது 10வது வீட்டிலே குரு வரும்போது கண்டிப்பாக வந்து பதவி, தொழில், வேலையில் மாற்றம் ஏற்படும். நிரந்தரமான வேலை, நிரந்தரமான தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம். புதனுடைய வீடு வந்து இரட்டை தன்மை கொண்டது. 2 தொழில், 2 சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பு சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. இப்போ வந்து படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்கள் உடனே வேலை கிடைக்கும்.
நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து புதுசாக தொழில் தொடங்கலாம், வியாபாரம் செய்யலாம், சினிமா துறைக்கு முயற்சி செய்யலாம், கலைத்துறையில் பேரும் புகழும் கிடைக்கும். மாமனார் மாமியார் மாமன் மச்சான்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அவர்களிடம் உதவிகள் கிடைக்கும். 10வது வீட்டிலே குரு வரும்போது அவருடைய 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலம் சொத்து பேரில் ஏதோ கடன் காட்சி இருந்துச்சுன்னா கொடுத்து அடைக்கலாம், புதுசாக நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 4வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது தங்க நகை ஆபரணம் சேரும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை கன்னி ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழும்போது அங்கே ராகு சனி கூட்டணி. அடுத்த 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பகையும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. உங்கள் கை ஓங்கி நிற்கும், உங்களிடம் அதிகாரம் கிடைக்கிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகிறது. அடுத்த 1.5 வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய கால நேரம். 2025 வைகாசி மாதத்துக்கு பிறகு கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோச்சாரத்திலே ஒரு 13 வருடங்களுக்கு பிறகு சனி ராகு கூட்டணி சேரும்போது புதுசாக தொழில் கற்றுக்க நினைக்கக்கூடியவர்கள், புதுசாக வேலை கற்றுக்க நினைக்கக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த புதிய முயற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கணும், அயல்நாட்டிலேருந்து பணம் சம்பாதிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே 2025 பெஸ்ட்டான வருடமாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.